ஸோ நம்ம இப்போ திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்பு அடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டோட விங்ஸு. டைகர் பியர்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம எல்லாம் அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ வி ஆர் கோயிங் டு மலேசியா. ஆமாங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மலேசியா போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா 19th February. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 10 o'clock ஆச்சு. நமக்கு வந்து இங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து மலேசியாவுக்கு வந்து 12 o'clock ஃப்ளைட்டு. ஸோ நம்ம செக்இன் எல்லாம் முடிச்சிட்டோம். போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து நேராக கோலாலம்பூர் தாங்க போகிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் ஏர்போர்ட்டை காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். நமக்கு 12 o'clock தான் ஃப்ளைட்டு. ஸோ 11 o'clock நம்ம உள்ளே போனால் போதும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இங்கே உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம சிவகுமார் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் ஃபோட்டோ எடுத்ததில் அவங்க அம்மா தெரியுது அப்பா தெரியுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த ஒரு ஆப்பிங்னு போட்டிருக்கு. ஆமாம், இங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க போல. எங்கே போகிறோம்? குடும்பத்தோடு 5 நாள் சுற்றுப்பயணமாக இருக்கிறோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் செக்கிங் முடிச்சு. ஆமாம், பார்த்துக்கோங்க. எந்த கிளம்பியாச்சு. இங்கே உட்காந்து ஸ்டோரி போடுறேன்ட்டு சரியாக இல்லைன்னு இங்கே வந்து ஸ்டோரி போட போகிறான் சிவகுமார். ஹாய். பல்ல காட்டாமல் போடல பாருங்க, என்னலாமோ செருப்பு. இங்கே பாருங்கள் சிவகுமாரை நீங்கள் டாப் ஆங்கிளில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க, இப்போ நாங்கள் வந்து இமிக்ரேஷன் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த ஏர்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரேன். அப்படி ஏர்போர்ட்டையும் நம்ம உங்களுக்கு ஒரு வாட்டி சுற்றி காட்டுறேன். ஸோ இமிக்ரேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம பாய்ஸ்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. சிவகுமார் நல்லா ஸ்டைலாக அமிதாப் மாமா மாதிரி பேக்கெல்லாம் போட்டு ஜாமுன்னு இருக்காரு. போய்கிட்டு இருக்கோம். ஸோ உள்ளே வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம இமிக்ரேஷன் போகணும். இந்த இமிக்ரேஷன் கவுண்டர் இந்த சைடு போட்டிருக்காங்க, அங்கே போகலாம். ஸோ இங்கே தாங்க இமிக்ரேஷன் பண்ணணும். இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். நமக்கு தனியாக ஒரு கவுண்டர் மாதிரி கொடுத்துருவாங்க, அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இமிக்ரேஷன் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இமிக்ரேஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பாஸ்போர்ட்டில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்பு அடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. ஸோ இங்கேருந்து அடுத்து உள்ளே கிளம்பலாம். உள்ளே போய்கிட்டு இருக்கோம்.
இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். ஸோ வந்து டேட் வே காஃபி இங்கே வந்து காஃபி வாங்கினோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 330 rupees. இது நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம குடிச்சு பார்க்கலாம். காஃபி இருக்கா? நார்மல் காஃபி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எதுக்கு இவ்வளோ 330 rupeesன்னு எனக்கே தெரியல. உள்ள கேட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இது வழியாக கீழே இறங்கி இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்படியே நம்ம உள்ளே போகலாம். இது ஏதோ பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி தாங்க நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த சைடில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே தான் நம்ம ஃப்ளைட்டு நிற்கிது. நிற்கிது பாருங்கள். எல்லாம் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ளைட்டோட விங்ஸு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜெர்னி. இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃப்ளைட்டில் நமக்கு வந்து நம்ம ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கோம். அது போக ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்கானுங்க, ஒரு பில்லோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கோலாலம்பூர் போகிறோம். ஸோ கோலாலம்பூருக்கு மார்னிங் 6 o'clock போய் சேரும். இன்னும் இங்கேருந்து கிளம்பலை. ஸோ நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி இருக்குது, இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே பெல்ட் போட்டுக்கலாம். எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கோம், பெல்ட் எப்படி போடணும்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறோம். பெல்ட்டு போட்டாச்சு. Ladies and gentlemen, boys and girls, greetings from the captain. My name is Tangaras. Together with me, the flight officers of Welcome to flight MH117, flight from Trivandrum to Kuala Lumpur. Flight today will take about 4 hours, expecting to 35,000 feet above sea level. Weather on the way important to be cloudy and just before we commence our descent into Kuala Lumpur later. பாருங்க, ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அப்படியே மூவ் ஆகுது பாருங்களேன். கீழே ஃப்ளைட் மோடை இப்போ தாங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃப்ளைட் மோடு போட போகிறோம். ஃப்ளைட்டில் வச்சு போடுறதுக்கு தாங்க ஃப்ளைட் மோடு. ஸோ நம்ம ஃப்ளைட் மோடு போட்டாச்சு. ஃப்ளைட் அப்படியே மூவ் ஆகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கங்க, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப இருட்டாக இருக்கிறனால மேபி தெரியாமல் கூட இருக்கும். நானும் மேலே ஏற ஆரம்பிக்கலை. அதாங்க ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். ஜன்னல் லைட்டாக இறக்கி பார்த்துருவோம். வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜன்னல் இறக்கி விடு, மஞ்சள் இறக்கி விடு. மஞ்சள் இறங்கி செட் பண்ணிக்கொள்ள. இது வேறு காற்று போகுது. ஸோ நம்ம ஃபோனில் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு காட்டுதேன். டேக் ஆஃப் ஆகுது. வயலட் கீரை மாத்துறாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டு சவுண்டு செம்மையாக பிரிக்குது. சவுண்டை பாருங்கள், செம்மையாக பிரிக்குது. ஃப்ளைட்டு சரியான ஸ்பீடு. காதில் ஹெட்செட்டை மாட்டிக்க. எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாருங்க.
பறக்கிறோம் பறந்தே ஆகும் பறந்துட்டோம் guys. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜர்னி. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் உங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தள்ளி போய் காட்டுறேன். இங்கே கீழே பாருங்க, குட்டி 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 குட்டியா தெரியுதா? அதெல்லாம் தான் திருவன். ஸோ இதில் வந்து இங்கே ஒய்ஃபை கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நம்ம ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு ஸோ ஆக்டிவேட் ஒய்ஃபை அண்ட் செலக்ட் எம்ஹெச் ஸ்டுடியோன்னு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த எம்ஹெச் ஸ்டுடியோ அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே படம்லாம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ண காப்பி கொடு. அது மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணு. யூஸ் திஸ் அஸ். ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே அதை கிளிக் பண்ண சேவ் கொடுத்தேன்னா ஸோ இதுலேயே இவங்களுக்கு நிறையா படம் கொடுத்துருக்காங்க. இதில் கூட நம்ம அவங்களோட படத்தை கூட பார்த்துக்கலாம். நிறையா படம் இருக்குது. பேட் கைஸ் 2 அது இதுன்ட்டு இருக்குங்க. கீழேவா அப்படியே மூவிஸு, டிவி, மியூசிக் அது இதுன்னு இருக்குது. நம்ம இதில் கூட போய் பார்த்துக்கலாம். சும்மா எதையாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணு. படத்தை ஓப்பன் பண்ணு. இங்கே பாருங்க, நம்ம படம் கூட இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குங்க மலேசியன் ஏர்லைன்ஸில். இது அது போக இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா அப்படி வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு. அது போக இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம பேக்கு இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குங்க ஃப்ளைட்டு. ரொம்ப புது ஃப்ளைட்டு போல் செம்மையாக இருக்குது. ஸோ தம்பி வந்து இந்த புக்கில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். தம்பி என்னெல்லாம் போட்டிருக்காங்க புக்கில்? புக்கில் என்ன போட்டிருக்காங்க? இல்லை நமக்கு 2 புக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க கோயிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி மலேசியா பற்றி கொடுத்துருக்கானுங்க போல். அப்படியே நிறையா அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று. அது போக இந்த ஃப்ளைட்டில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணணும், அந்த மாதிரி இது யூசர் மேனுவல் மாதிரி இதை தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:26 12:30. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 ஆயிடுச்சு. ஃப்ளைட்டில் ஏறி 1/2 hour ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து மீல் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது மீல் வந்த உடனே நம்ம ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒன்று வெஜ்ஜு ஆர்டர் போட்டோம். இன்னொன்று ஸோ இது வந்து வெஜ்ஜுங்க, இது வந்து நான்வெஜ்ஜு. ஸோ ஃபஸ்ட்டு வெஜ்ஜு ஓப்பன் பண்ணுறோம். வெஜ்ஜு ஓப்பன் பண்ணு. வெஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வெஜ்ஜில் வந்து ரைஸு, அப்புறம் அந்த பக்கம் பொரியல், இந்த பக்கம் ஏதோ கூட்டு மாதிரி டால் மாதிரி இருக்குது. ஸோ அது போக ஃப்ரூட் சாலடு, குக்கும்பரு, தண்ணி, அது போக பீனட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்படி நான்வெஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன்.
இல்லை இந்த இடத்துல அவ்வளோ ஸோ நான் நான்வெஜ் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ எடுத்துட்டு நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அதேதான் இருக்குது. இங்கே போக ரொட்டி மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது என்ன குழம்புன்னு தெரியல, சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அவ்வளோதாங்க. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பீஸு, ரைஸு, அது போக பொரியல் இருக்குது. குழம்பு சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதை சாப்பிட்றோம். சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பொரியல், சிக்கன் குழம்பு, கொஞ்சம் ரைஸ், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே. இது அப்புறம் இது பரோட்டா ஓகே நல்லாயிருக்கு. வந்து குலோப் ஜாம் பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லுவா. குலோப் ஜாம் எப்படி இருக்குது? குலோப் ஜாம் சூப்பராக இருக்காங்க. ஸோ நம்மளும் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கினோங்க, கோக்கு எல்லாம் கோக் வாங்கினோம். ஸோ நம்ம கூட வந்தவங்க வந்து பியர் வாங்கினாங்க. ஸோ நம்ம பியரில் அந்த எல்லாம் ஆல்கஹால் எதுவும் அடிக்க மாட்டாங்கிறதுனால சும்மா இது பார்க்க மட்டும் செஞ்சோம். இது ஏதோ டைகர் பியர்னு சொல்லி போட்டிருக்கு. A few moments later. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மலேசியன் டைம் படி 5:30 ஆயிடுச்சு. இப்போது மலேசியாவுக்கு மேலே தாங்க நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்துட்டோங்க மலேசியாவுக்குள்ளே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:30 மலேசியன் டைம் படி இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மலேசியன் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டு தான். ஸோ ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே இங்கேருந்து வெளியே இறங்கினதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு இமிக்ரேஷன் மாதிரி இருக்கும். இங்கே மலேசியன் இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ நம்ம எங்கெல்லாம் போகிறோம், நம்ம ஹோட்டல் எங்கே தங்க போகிறோம், அது எல்லாமே இங்கே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட காட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நம்ம பேக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே போக வேண்டியதாங்க. அதுதான் நம்ம வந்து இறங்கிட்டோம். ஃப்ளைட்டை வந்து லேண்டிங் ஆகிடுச்சு. இங்கேருந்து இறங்கி ஹோட்டல் போகிறோம். ஓகே, இதை எடுத்தாச்சு. ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி நாங்கள் இப்போ பேக்கேஜ் எடுக்க தாங்க போய்கிட்டுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு. நாங்கள் வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த இதில் வந்து பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹோட்டல்லேருந்து நமக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த வெஹிக்கிளில் ஏறி இப்போ நம்ம ஹோட்டல் போக போகிறோங்க. ஸோ இதுதாங்க கோலாலம்பூரோட ஏர்போர்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து வர நம்ம மலேசியன் வீடியோஸையும் மறக்காமல் பார்த்துருங்க.